இன்னைக்கு வந்து த்ரிஷா அவர்கள் தைரியமாக இதுக்கு வந்து வெளியே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியே சொல்லியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் இப்போ திமுகவிலேயே வந்து உதாரணத்துக்கு நிறைய பேசுவாங்க. நயன்தாராவோட டான்ஸ் ஆடினார், இடுப்பு கிள்ளி டான்ஸ் ஆடினாருன்னு அண்ணாமலை கூட பேசினார். திமுகவில் கூட ஒரு அமைச்சர் வந்து 50 போட்டார் 50 போட்டார் பார்த்தீங்கன்னா சிரிச்சார் இல்லையா? இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை நினைக்கிறீங்க? 50 போட்டார் தொடர்ந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? ஸோ அவங்க மனநிலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க மனநிலை நம்மளுக்கு புரியுது. எதிர்த்து ஒருத்தன் வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுவோன்ற ஒரு எல்லையை மீறி போய்கிட்டு இருக்காங்கன்றது தான் இப்போ புரியுது. ஸோ பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சு பேச முடியும்? வேறு எதுவும் பேச முடியாது. அதனால தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரியான அவதூறுகளை அள்ளி வீசி இது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் தான். முக்கியமாக வந்து இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து தமிழக வெற்றிக்கு வந்தவுடனே மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே வந்து ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் வேறு இடம் போகிறதுக்கு எங்களுக்கு போக்கடம் இருக்குது, நாங்கள் வந்து தனித்து விடப்படலை, பாஜகன்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி நீங்கள் எங்களை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கட்சிகளுக்குள்ளார இருக்குது. அதை வெளிப்படையாக பேச மாட்டாங்க. நீங்கள் அதை மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் மூகிட்டே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மனப்பான்மையை இன்றைக்கி வந்து விஜயன் வந்து உடைச்சிருக்காரு. கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ் வந்து எல்லாருமே தாவேக்காவை விரும்புகிறாங்கன்றதை நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியுது, அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க திமுகவினர்களால் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவமானப்படுத்துகிறாங்களா? ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் அவங்கள வந்து ஒரு இல்லை இப்போ இன்றைக்கி செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல, கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரம்பரியமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பல கருத்துக்கள் முரண்களாக வந்துகிட்டே தான் இருக்கும். வெளியே கேசி வேணுகோபால் அனுப்புவாங்களா, தாவேக்காவோட பேசுவாங்களா? இது வரைக்கும் அஃபிஷியலாக காங்கிரஸும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தினதா எங்கேயும் வந்து ஆதாரபூர்வமாக இல்லை. பற்றி சொல்கிறதாங்க அவருக்கு பொழப்பு, அவருக்கு சாப்பாடு அங்கே தாங்க கிடைக்குது. திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை பேச்சாளர்களை வளர்த்து விடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இப்போலாம் தலைவர்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாம் மாறிட்டு வராங்க. அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, அதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு அங்கேயே கேட்டாங்கல்ல. அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்தினீங்க தானே இவர் சொல்கிறாரு. இவர் அதுக்கு ஆதாரம் கொடுக்கட்டும். ஆதாரம் இல்லாமல் அப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறதுன்னு யூடியூப் நினச்சிட்டார். அவர் சேனல் நினச்சிட்டு இருக்காரு போல. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைச்சு தாவேக்காவோட பேச்சுவார்த்தை நடத்துறது, ஒரு குழு அமைச்சிறாங்க, அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே திமுக ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு நரேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்க, நீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விஜய் அவர்களை குறித்து நடிகை த்ரிஷா அவர்களை சம்பந்தப்படுத்தி ஒரு விமர்சனம் வச்சுருந்தாங்க. அது பற்றியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இந்த நேர்காணலில் பார்க்கலாம். என்ன த்ரிஷாவினுடைய கண்டனம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது கண்டனம் வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு என்னென்னா, ஒரு நடிகையை பற்றி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடலாம், அதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் அந்த அளவுக்கு வந்து வராது. நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை வந்து எந்த அளவுக்கு ஆபாசமாக சித்தரிச்சிருந்தாலும் சரி அதுக்கு வந்து எதிர்ப்பு குரல் வராது. காரணம், இந்த ஒரு விளம்பரம் தேடி சிலர் பேசுவாங்க. இந்த நடிகையை பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து திரும்ப பேசினாங்கன்னா அது ஒரு பேசு பொருளாகும் இந்த விளம்பரம் தேடி பேசுகிறது. ஸோ நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அவருடைய பேச்சு வந்து விளம்பரம் தேடி பேசினதா இல்லை, அது ஒருத்தரை கொச்சைப்படுத்தணுன்றதுக்காகவே வந்து பேசினது. அதற்கு வந்து நீங்கள் அவங்க அரசியல் செயல்பாடுகளை பேசலாம், ஆனால் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போய் இல்லாத ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு பெண்ணை பற்றி கண்ணியம் இல்லாமல் பேசுறது இருக்கு இல்லையா, அது வந்து ஏற்புடையதே கிடையாது. அவங்க சொந்த கட்சியினரே அதுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. தென் திமுக வந்துருந்தது. இன்னைக்கு வந்து த்ரிஷா அவர்கள் தைரியமாக இதுக்கு வந்து வெளியே வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறது, அவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளியே சொல்லியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். இதெல்லாம் நிறைய பேர் இப்போ திமுகவிலேயே வந்து உதாரணத்துக்கு நிறைய பேசுவாங்க. நயன்தாராவோட டான்ஸ் ஆடினார், இடுப்பு கிள்ளி டான்ஸ் ஆடினாருன்னு அண்ணாமலை கூட பேசினார். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த பெண்களை பற்றி பேசுகிறதுக்கு வந்து ஒரு தார்மீகமாக ஒரு பொறுப்பேற்றுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம பொதுவெளியில் பேசுகிறோமோ அந்தளவுக்கு தான் அவங்களுடைய தரம் பார்க்கப்படும். இப்படி பேசிகிட்டே ஒருத்தர் வந்து இன்றைக்கி கூட சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயம் பேசியிருக்காரு. ஏன்னா ஒரு கூட்டத்துலையும் விஜய் போகிற இடத்துலலாம் ஒரு மரணம் நடக்குது இல்லை, அவங்களுக்கு நல்ல சகுனம் தானேன்னு கேட்குறாரு. இவங்க எத்தனை கூட்டத்துக்கு எத்தனை பலி கொடுத்தாங்கன்னு தெரியல. இது வந்து ஒரு மனுஷனாகவே வந்து அதை யோசிக்கக்கூடிய ஒரு இது இல்லை. இப்போது திமுகவில் கூட ஒரு அமைச்சர் வந்து 50 போட்டார் 50 போட்டார் பார்த்தீங்கன்னா சிரிச்சார் இல்லையா? இதெல்லாம் எந்த மாதிரியான மனநிலை நினைக்கிறீங்க? 50 போட்டார் தொடர்ந்து அப்படியே போட்டோம் அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநிலை? ஸோ அவங்க மனநிலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆதிக்க மனநிலை நம்மளுக்கு புரியுது. எதிர்த்து ஒருத்தன் வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசுவோன்ற ஒரு எல்லையை மீறி போய்கிட்டு இருக்காங்கன்றது தான் இப்போ புரியுது. ஸோ பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் அவர் மேலே என்ன குற்றச்சாட்டு வச்சு பேச முடியும்? வேறு எதுவும் பேச முடியாது. அதனால தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாதிரியான அவதூறுகளை அள்ளி வீசி இது வந்து ஒரு நெரேட்டிவ் செட் தான்.
இதை 4 பேர்கிட்ட காதுக்கு போகும்போது 4 பேர் நான் பார்த்தேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கதையை வந்து கட்டி விடுற நெரேட்டிவ் தான் நான் பார்க்குறேன். அது கண்டனங்கள் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஓகே, கண்டனங்கள் வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இந்த மாதிரியான விமர்சனங்கள், டெத்து ரிலேட்டபிளான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே வந்து வைக்கிறாங்கல்ல. இப்போது அடுத்து என்ன நடந்துக்கிட்டு இருக்கு காங்கிரஸ், டிவிகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து ஒரு கேள்வியாக மாறி இருக்கு. ஏன்னா நாளைக்கு வந்து கேசி வேணுகோபால் அவர்கள் சென்னைக்கு வர்றப்போ விஜயை மீட் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. அவங்க ஆல்ரெடி திமுக கூட்டணியில் வந்து இருக்காங்க. ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்கோம் டிவிகே காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிற மாதிரி. இந்த 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் மெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க, ஒரு பத்திரிகையாளர் சொன்னாங்க. ஸோ வேணுகோபால் விஜய் அவர்களுடைய மீட்டிங்கில் என்ன நடக்க போகுது? சரி, இப்போ மீட்டிங் நடக்க போகுதாங்கிறீங்களா? இல்லை அது வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்போடு தான் நடக்கும். நீங்கள் முக்கியமாக வந்து இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வந்து தமிழக வெற்றிக்கு வந்தவுடனே மற்ற கட்சிகளுக்கு எல்லாமே வந்து ஒரு பூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து நாங்கள் வேறு இடம் போகிறதுக்கு எங்களுக்கு போக்கடம் இருக்குது, நாங்கள் வந்து தனித்து விடப்படலை, பாஜகன்ற ஒரு பூச்சாண்டியை காட்டி நீங்கள் எங்களை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து கட்சிகளுக்குள்ளார இருக்குது. அது வெளிப்படையாக பேச மாட்டாங்க, நம்மளுக்கே தெரியும். நீங்கள் அந்த மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிட்டு கேட்டிங்கன்னா நிறைய பேர் உங்ககிட்டே பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மனப்பான்மையை இன்றைக்கி வந்து விஜயனை வந்து உடைச்சிருக்காரு. முதல்ல திமுக கூட்டணியில் இருக்கிறதா, இன்னும் சொல்லப்படுது இல்லையா, இருக்கிறதா உறுதி செய்யறதுக்கு ஒரு அணி போட்டாங்க. கூட்டணி பேச்சுவார்த்தை குழுன்னு சொல்லிட்டு போட்டு கிரீஷ் ஜோடகன் தலைமையில் ஒரு குழுவை போட்டு அவங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்கு தயாராக இருக்கும். 72 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு, எங்களை இன்னும் அழைச்சி பேசலை, திமுக தரப்புலேருந்து எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா. ஆனால் ஒரு பக்கம் கனிமொழி அவர்களை டெல்லிக்கு அனுப்பி நேரடியாக டீல் பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் எதுக்கு குழு போட்டு உட்காந்துருக்கோம் இங்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஈகோ கொஞ்சம் கிளாஷ் ஆகிருக்கு. அதை தாண்டி கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ், நம்ம வந்து எப்பவுமே இந்த மேல் மட்டத்திலே பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிரவுண்ட் லெவல் கேடர்ஸ் வந்து எல்லாருமே தாவேக்க விரும்புகிறாங்கன்றதை நம்ம ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கோம். கிரவுண்ட் லெவலில் அவங்களுக்கு ரியாலிட்டி தெரியுது, அவங்க எப்படி நடத்தப்படுறாங்க திமுகவினர்களால் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அவமானப்படுத்துகிறாங்களா? ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. நீங்கள் அவங்கள வந்து ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லைங்க. நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நாங்கள் தான் அவங்கள தூக்கி சுமக்கிறோம்லாம் நிறைய பேர் பேசுனாங்க. சமீபத்தில் தளபதியின் ஒருத்தர் வந்து மாவட்ட தலைவர் அவர் பேசினாங்க, மாவட்ட செயலர் பேசினார் இல்லையா, அவருக்குமே வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல, எந்த ஒரு கருத்து ஒரு மாற்று கருத்து கூட சொல்லலை. இல்லை, இப்போ இன்றைக்கி செல்வ பெருந்தகை ஒரு விஷயம் சொல்லியிருக்காருல்ல, கூட்டணி தொகுதி பங்கீடு குறித்து பொது வெளியில் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வர்றாரு. காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாரம்பரியமாக எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பல கருத்துக்கள் முரண்களாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் வெளியே. ஸோ அதற்கெல்லாம் வந்து பெருசாக இந்த மாதிரி தலைவர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கே கிடையாது. அவங்களுடைய சுதந்திரம், கருத்து சுதந்திரத்தில் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் முதல்ல கேட்டீங்க கேசி வேணுகோபால் அனுப்புவாங்களா, தாவேக்காவோட பேசுவாங்களா, இது வரைக்கும் அஃபீஷியலாக காங்கிரஸும் தாவேக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தினதா எங்கேயும் வந்து ஆதாரபூர்வமாக இல்லை. ஆனால் சாட்டை துரைமுருகன் சமீபத்தினுடைய ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார். அதில் ஒரு விஷயம், செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் அதிமுக கூட பேச்சுவார்த்தை நடத்தினீங்களா இல்லையா, அப்படி நடத்தியிருந்தா ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவர்கள் வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆதாரத்தை வெளியில் விடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதிமுகவோட செப்டம்பர் வரைக்கும் இப்போ பேச்சுவார்த்தை நடந்தது உண்மையா அப்படிங்கிற கேள்வி அடுத்து வருது. காங்கிரஸை இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இதுக்கு முன்னாடி அதிமுக கூட கூட்டணி இருந்துச்சா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. நீங்கள் எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சாட்டை துரைமுருகனெல்லாம் ஒரு மனுஷனாக மதித்து அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இவ்வளோ பெருசாக ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. பற்றி சொல்கிறாருல்ல, சரி, அவர் டிவிகேவை பற்றி சொல்கிறதாங்க அவருக்கு பொழப்பு, அவருக்கு சாப்பாடு அங்கே தாங்க கிடைக்குது. அவரை பற்றி பேசலைன்னா இதில் எனக்கு ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க மேலே ஒன்றும் மரியாதை இருந்தது. திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை பேச்சாளர்களை வளர்த்து விடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இப்போலாம் தலைவர்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாம் மாறிட்டு வராங்க. அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, அதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு அங்கேயே கேட்டாங்கல்ல. அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியோடும் தாவேக்கா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசவில்லை, தலைவர் தான் பேசுவார் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்க சொல்லட்டும். அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க தானே இவர் சொல்கிறார்ல, இவர் அதுக்கு ஆதாரம் கொடுக்கட்டும். ஆதாரம் இல்லாமல் அப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறதுக்கு யூடியூப் நினச்சிட்டார். அவர் சேனல் நினச்சிட்டு இருக்காரு போல, ஏறி உட்காந்து எதை வேணாலும் பேசலாம், மக்கள் நம்பிடுவாங்க, பைத்தியக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஆபாச பேச்சாளர் நீங்கள் அவர் அந்த கேட்டகரியிலே வச்சுக்கிங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவரை வந்து அரசியல் தலைவரை கொண்டு வர. ஆபாச பேச்சாளராக மாற்றி ஆபாச பேச்சாளர் தாங்க அவர். நான் கேட்குறேன், ஒரு கட்சி மேடையில் கரூரில் நின்று பேசுகிறார்ல, அவருக்கு தில்லு திராணி அவங்க கேட்குற மாதிரி தெம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா கரூரில் விஜயை பார்க்க போய் நீ சாக வேண்டியதுதான் சீமான் பேசினாரா இல்லையா? அந்த வார்த்தை அங்கே பேசியிருக்கட்டும், கரூரில் போய் அங்கே பேசியிருக்கட்டும். அங்கே போய் ஒரு பெண்ணுடைய ஒரு உறுப்பை வச்சு நீ வந்து ஒரு கொச்சையாக பேசுகிறேன்னா அதற்கு கைத்தட்டலுக்கும் விசில்களும் வருதுன்னா அங்கே பெண்கள் இல்லையா? உங்கள் கட்சியில் பெண்கள் இல்லை, அதெல்லாம் கொண்டாடுறாங்களா பெண் நிர்வாகிகள்? நாம் தமிழர் கட்சியாக இவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்குன்றது எனக்கு புரியல. அதனால தான் நான் அவர் ஆபாச பேச்சாளர் கேட்டகரியில் வச்சுட்டேன். அவர் சாட்டை துரைமுருகனில் சாக்கடை துரைமுருகன் நம்ம அந்த கேட்டகரியோட வச்சிரும். தயவு செஞ்சு அவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே அரசியல் வந்து அசிங்கப்படுத்தாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட், நான் அவ்வளோதான். அதை வந்து அந்த கேட்டகரியிலே வச்சுருங்க போதும்.
ஸோ இங்கே அரசியல் ரீதியாக காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, ஒரு குழு போடுறாங்களான்னா அந்த கட்டத்துக்கு காங்கிரஸ் நகர்ந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியா? வெஸ்ட் பெங்காலுடைய முக்கிய செய்தி இன்றைக்கி என்னென்னா, காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் தனித்து போட்டியிடுகிறது. அங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டி. இது வரைக்கும் வந்து அவங்க கூட்டணி வச்சு தான் வந்து பயணிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அவங்களுடைய தனித்தன்மையை இழந்துக்கிட்டு வர்றதை உணர்ந்து அந்த மாநில நிர்வாகிகள், மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் பேசி இன்றைக்கி அந்த தலைமை அறிவிச்சிருக்கு. 294 தொகுதின்னு நினைக்கிறேன். அது மொத்த தொகுதியிலையுமே அவங்க வந்து தனித்து போட்டியிட போகிறாங்க. வெஸ்ட் பெங்கால் அந்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்தணும், காங்கிரஸை வலுப்படுத்தணும், நம்மளுக்கான உரிமைகளை மீட்டெடுக்கணும், நம்மளுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும் அப்படின்றத காங்கிரஸ் உணர்ந்திருக்கு, செயல்பட தொடங்கியிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ தாவேகா அப்படின்றது அவங்களுக்கு ஒரு வரம். அவங்க வந்து கண்டிப்பாக தாவேகாவுடைய கேடர்ஸாக யூஸ் பண்ண பார்க்குறாங்க. கிரவுண்ட் லெவல் நிர்வாகிகள் வந்து அதை வந்து ப்ரூஃபாக பேசுகிறாங்க, எல்லா இடங்களையும் வெளிப்படையாக பேசுகிறாங்க. நம்மளால் இன்றைக்கி களத்தில் இறங்கி ஓட முடியுதோ இல்லையோ, அந்த பசங்களுடைய வேகத்தை நம்மளை சேர்த்து கூட கொண்டு போகும், நம்ம கண்டிப்பாக வெற்றி நோக்கி போகும் அப்படின்றாங்க. அண்ட் தென் வழக்கமாக இப்போ வந்து இந்த தீர்மானம்லாம் ஏற்றிருக்காங்க நிர்வாகிகள்லாம் சேர்ந்து. ஸோ அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் கொடுத்துருக்கு. இது மிகப்பெரிய எதிர்ப்பு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க? தலைமையில் மட்டும்தான், செல்வ பெருந்தகை மட்டும்தான் பேசுகிறாரு. தேசிய தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னா செல்வ பெருந்தகை அவர்களும் அதை ஒத்து தான் போவார். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. தென் பார்ப்போம், வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, இப்போது காங்கிரஸ் இந்த சைடு வந்தால் எல்லா விதத்துலேயுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்குது. இறங்கி வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்குது. ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா பவர் ஷேரிங் ரிலேட்டபிளான விஷயத்துலையுமே வந்து பாசிபிள் இருக்குது. இப்போ திமுக எம்எல்ஏ சீட்டோட நிறுத்திடுது. அப்படிங்கிற பட்சத்தில் கூட்டணி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல திமுக இறங்கும்? திமுக வந்து எந்த எல்லைக்கும் இறங்கி போய் ஒருவேளை இந்த முடிவு எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து காங்கிரஸ் வந்து ஒரு குழு அமைச்சு தாவேகாவோட பேச்சுவார்த்தை நடத்துறது, ஒரு குழு அமைச்சிறாங்க, அது நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தாலே திமுக முழுமையாக இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க என்ன கேட்டாலும் கொடுக்குற ஒரு நிலைமைக்கு தான் வருவாங்க. அட்லீஸ்ட் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லி இதை நாங்கள் தரோங்க, பட் ஆனால் இதெல்லாம் பண்ணுங்கள், இவ்வளோ சீட்டு தான் தருவாங்க, நீங்கள் வெற்றி வாய்ப்பை உறுதி பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய நெகோசியேஷன்ஸ் நடந்து ஒத்து போகிறதுக்கான வழியையும் திமுக கண்டிப்பாக பார்க்கும். ஏன்னா இந்த கூட்டணி உடைந்தா வெற்றி 100% திமுகவுக்கு இருக்காது, அது வந்து கன்ஃபார்மையாக பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அந்த கூட்டணியை, அந்த கட்சியை கூட்டணியில் கட்டமைச்சிட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் பாஜக எதிர்ப்பு. அதை நாங்கள் மட்டும்தான் தெளிவாக செய்கிறோன்னு. அதையுமே விஜய் நான் வந்து உடைச்சிட்டார். உங்களுடைய கள்ள கூட்டணி, உங்களுடைய மறைமுக கூட்டணி, இதெல்லாம் எங்கெங்கே நடக்குது அப்படின்றத விஜய் நான் உடைச்சதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து காங்கிரஸை விட்டோன்னா நம்ம கள்ள கூட்டணியெல்லாம் அம்பலமாயிடும்ன்றது நல்லாவே தெரியும். ஏன்னா பாராளுமன்றத்தில் நம்மளுக்கு இங்கே தெரியாது எத்தனை மசோதாக்களுக்கு சைலண்ட்டாக திமுக அங்கே சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. சில வாக்கெடுப்புகளில் வாக்கு அளித்தாலே போதும், இல்லை எதிர்த்து வாக்களிக்கணும், இல்லைனா வந்து அங்கே இல்லாமல் போயிடலாம். இதெல்லாமே வந்து திமுக அங்கே ஃபேவராக பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் காங்கிரஸுக்கு தெரியும். வெளியே வந்தால் இவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே காங்கிரஸ் வெளியே வந்து பேசும். அதை பேச ஆரம்பித்தா திமுக இன்னும் டேமேஜ் அதிகம். ஸோ இதனால் வந்து செய்யாது. நான் இன்னும் பயமுத்தான சில நெரேட்டிவ் செட் பண்ணுற ஊடகங்கள் உட்காந்துட்டு திமுகவுடைய 22 எம்பிக்களுடைய சப்போர்ட்டில் தான் நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் வந்து வலுவாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், திமுக விட்டு காங்கிரஸ் வெளியே வந்துருச்சு, திமுக காங்கிரஸ் வந்து எங்களை வந்து ஏமாத்திருச்சு, கூட்டணி விட்டு வெளியே போயிடுச்சு, 22 எம்பிக்களும் நாங்கள் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுறப்போ போகிறாங்க கிடையாது. இல்லைனா ஏதாவது மக்கள் விரோத மசோதாக்களை கொண்டு வந்தால் ஆதரிச்சு ஓட்டு போடுறாங்களா? கிடையாது. நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற நிலைப்பாட்டிலேருந்து கொஞ்சம் காங்கிரஸுக்கு ஆதரவு இல்லாமல் நீங்கள் பாராளுமன்றத்தில் நழுவுனீங்கனாலும் அது மிகப்பெரிய ஒரு கிளாஷாக வந்து திமுக அங்கே அமையும். ஆனால் இங்கே அப்படியே பயமுறுத்துறது, நாங்கள் இல்லைன்னா நீங்கள் அவ்வளோதான் பாஜக வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த பூச்சாண்டி எத்தனை நாளுக்கு இன்னும் ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதனால் அவங்க மேலே கரை எக்கச்சக்கமாக படிஞ்சிருக்குங்க, பணிஞ்சு தான் போய் ஆகணும். அவங்க திமுக மேலே இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள் நான் கேட்குறேன். அதிமுக மேலே அத்தனை அமைச்சர்கள் மேலே புகார் இருந்தது, கட்டுக்கட்டாக தூக்கிட்டு போய் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களே போய் நின்னார்ல கவர்னர்கிட்ட, அமைச்சர்கள் மேலே உங்களால் நடவடிக்கை எடுக்க முடியல, சரி நான் ஒத்துக்கிறேன், அது வந்து அமைச்சர்கள் மேலே நடவடிக்கை எடுத்து ஆளுநர் பர்மிஷன் கொடுக்கலன்னு ஒரு உருட்டு. அதிகாரிகள் மேலே எந்த நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? எத்தனை அதிகாரிகளை தூக்கிறீங்க? அதிகாரிகள் துணை இல்லாமல் ஒரு அமைச்சரால் ஊழல் பண்ண முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிறதுனால நான் சொல்கிறேன், ஒரு மூத்த பத்திரிகையாளர் இந்த ஊடகத்துறையில் ஒரு 30 ஆண்டுகள் கிட்ட இருக்கார். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அரசு அதிகாரிகளுடைய ஓட்டுகள் தான் திமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு பலம். அவங்க வந்து நாட் ஒன்லி அதிகாரிகள், அவங்க தான் எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸு. ஓட் பூத்துலேயும் அவங்க தான் உட்காந்துருப்பாங்க, ஓட்டு எண்ணிக்கையிலையுமே வந்து அவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தார். அவங்க இன்னைக்கு 2026 தேர்தலை சந்திக்கிறதுக்காக எல்லா ஏரியாவிலையுமே, எல்லா ஏரியாவும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிலையுமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரிகளாக மாற்றியாச்சு. ஐஏஎஸ் அதிகாரிகள், அவங்களுக்கு ஆதரவான ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து போட்டாச்சு. ஸோ அவங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயங்களையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் திமுக தன்னுடைய தேர்தல் வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இதை தாண்டி எப்படி இந்த அரசு அதிகாரிகள்
இந்த மாதிரியான விஷயங்கள் விமர்சனங்கள் டிவிகே சார்பாக வைக்கும்போது அது ஏற்றுக்கொள்ளப்படும், ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நான் இதில் 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தேர்தல் வேலைகளுக்கு அரசு அதிகாரிகள் தான் வந்து ஃபுல்லாக வந்து பணியில் இருப்பாங்க. ஸோ எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலில் வந்தாலும் அரசு அதிகாரிகள் உதவியோட எலெக்ஷன் கமிஷன், ஏன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கு தனியாக ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸை தான் வச்சு வேலை செய்வாங்க. அண்ட் தென் அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் திமுக சிறப்பாக செய்யும். அவர்களுக்கான சலுகை, ஊக்கத்தொகை, அப்புறம் அந்த போனஸ் இதெல்லாம் செட்டில் பண்ணுறதுலாம் இந்த ஆட்சியில் அதை செய்ய தவறிட்டாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் அரசு ஊழியர்களுக்கு ஒரு எதிர் மனநிலையிலே செயல்பட்டாங்க. 1.5 லட்சம் ஊழியர்களை ஒரே நாளில் வந்து டிஸ்மிஸ் பண்ணாங்க. இதெல்லாம் அரசு அதிகாரிகள் மத்தியில் திமுக பக்கம் போகிறதுக்கான ஒரு காரணிகளாக இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஓய்வூதியம் கொடுக்கல, போனஸ் கொடுக்கல. இது எல்லாமே அரசு ஊழியர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அதிருப்திகள். நீங்கள் வந்து தொழிற்சங்க பிரச்சனையை அப்பவே பார்த்துருப்பீங்க. எதிர்க்கட்சியாக இருந்தப்போ சிறப்பாக செயல்பட்டாங்க. அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சி பதவியை பரிசளிப்போம் அப்படின்னு அரசு ஊழியர்கள் போராட்டத்தில் சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் அவங்களுக்கு எதிர் மனநிலையில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அரசு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்காததுக்கு இன்னொரு காரணம், அவர்களை வச்சு தான் நம்ம இன்னும் கொள்ளடிக்க முடியும். ஆல்ரெடி ட்ரெயின்டு பர்சன் இருக்கும்போது நம்ம எதுக்கு புதுசாக ஒரு அதிகாரியை போட்டு அந்த அதிகாரிகிட்ட எங்கெல்லாம் லூப் போட்டிருக்கு, எங்கே கொள்ளடிக்கலாம், எப்படி அவங்களால கற்றுக்க முடியும்? அதுக்கெல்லாம் டைம் பார்த்தாது. அதனால் பழைய அதிகாரிகளையே, ஊழல் செய்த அதிகாரிகளையே திரும்பவும் அங்கங்கே அதே டிபார்ட்மெண்ட்டில் பலம் காய்க்கிறக்கூடிய டிபார்ட்மெண்ட்களில் போட்டு அவங்க மூலமாக சீக்கிரமாக லாபம் பார்க்குற வேலையை திமுக 4 ப்ரோ. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? அதாவது கடந்த சேலம் மீட்டிங்கில் விஜயன் ஒன்று சொன்னார்ல, உங்களுக்கு வந்து ஸ்டாலின் வேணுமா விஜய் வேணுமான்னு கேட்டார்ல. ஸ்டாலின் சொல்றதை நம்புவீங்களா, நான் சொல்றதை நம்புவீங்களான்னு கேட்டார்ல. அதுதான் உங்களுக்கு பெரிய கலக்கமே. அது சேலத்தில் தமிழ்நாடு சொல்றது தான், தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க அதுதான். நான் தான் சொல்றேன்ல, விஜய் அவர்கள் எந்த ஒரு வார்த்தை பேசினாலும், ஒரு ட்வீட் போட்டாலும் அது உலகம் முழுக்க பரகுது போகுது அப்படின்னா அந்த நம்பகத்தன்மை மக்கள் உங்களை விட அவங்கள மேலே நிறைய வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஊழல் இல்லாத நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேடை ஏறி பேசினாலோ, ஸ்டாலின் அவர்கள் பேசினாலோ மக்களால் நம்ப முடியுமா? சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா என்ன நடக்குதுன்னு தெரியும். ஆனால் விஜய் அவர்கள் நான் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னால் அதை நம்புறாங்க. அதுதான் வித்தியாசம். அதுதான் இவங்களுக்கு பயமே. நான் ஏற்கனவே சொன்னேன், கிட்னி திருடுறாங்க அப்படின்னு திமுக அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினாலும் அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ட்டு. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க இந்த கிட்னி திருட்டு விஷயம் எந்த அளவுக்கு மறைக்கப்பட்டதோ அதை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு. எல்லாருக்கிட்டையும் அது போயிருக்கு. இந்த மாதிரியெல்லாம் வேலை பார்த்துருக்கு திமுக அப்படின்ட்டு. இன்னும் சொன்னீங்க, இந்த ஊழலை பற்றி பேசும்போது உதயநிதி அவர்களையும் பேசினேன். மேடை போகும்போதெல்லாம் பேரை கூட சொல்லாமல் மறைமுகமாக விமர்சிக்கிறாரு. நேர்மை எப்படி அவங்க பண்ணுவாங்க, ஊழல் எப்படி அவங்க பண்ணுவாங்க, அவங்க வருமானத்தையே வந்து குறைச்சி காட்டுறாரு, வரி கட்டலை அப்படின்லாம் சொன்னார்ல. நான் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தரேன், நீங்கள் காட்டுவீங்கன்னு நினைக்கிறேன். என்ன டாக்குமெண்ட் இது பாருங்க. 2021 ஆண்டு சட்டமன்ற பேரவைக்கு நடைபெறும் தேர்தல் எண் 19 சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதி பெயர் மு.க. ஸ்டாலின் அஃபிடேவிட், எலெக்ஷன் அஃபிடேவிட்டுங்க. அது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய எலெக்ஷன் அஃபிடேவிட். அதில் 3வது பக்கம் போனீங்கன்னா, வருஷம் வருமான வரி அப்படின்ற வருமானத்துக்கு வரி கட்ட வேண்டிய வருமானம் எவ்வளோ அப்படின்றத போட்டிருப்பாங்க இல்லையா? எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்க. கடைசியாக போட்டிருக்குது அப்படிங்கிறது வந்து 2019-20 17,44,470. அதுக்கு முன்னாடி 9,68,000. அதுக்கு முன்னாடி 3,58,780,000. நீங்கள் அதெல்லாம் வந்து படிக்கிறது எல்லாருமே வந்து அவங்களுடைய மனைவி. இது அதுக்கு மேலே இருக்கு பாருங்க. டாப்லேருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 காலம் இருக்கு இல்லையா? 4.5 லட்சம், 4 லட்சம், 5 லட்சம். அந்த டைமில் அவர் நடித்த படம் மட்டும் 9 படம். அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படம் மட்டும் 10 படம். ரெட் ஜெயின்டோடைய ஃபவுண்டர் CEO இவர் தானே. அப்போ 10 படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மாசு சொல்கிற மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் 9 படம் நடித்து அவருடைய வருமானம் 4 லட்சம் தானா? என்ன கணக்கில் போகுது அது? எங்கே கணக்காட்டுறீங்க? அதாவது சோத்தில் பூசணிக்காவை மறைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க உலக உருண்டியே சோத்துக்குள்ளே மறைக்கிறாங்க. இந்த அளவுக்கு வச்சிருக்கிறவருக்கு சொத்து பட்டியல் அதுலேயே இருக்குது. எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே இருக்குது. அவ்வளவு சொத்துக்கள் வச்சிருக்காரு. ஏக்கர் கணக்கில் நிலங்கள் இருக்குது, வீடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் பூர்வீகமானு கேட்டால் பூர்வீகம் கிடையாது. பூர்வீக சொத்து கிடையாது. அதுவும் எந்த இடத்துல அதெல்லாம் வாங்குனீங்க, எப்போ வாங்குனீங்க, எப்படி வாங்குனீங்க, எந்த இன்ஃப்ளூன்ஸில் வாங்குனீங்க? இவங்க வருமானத்தையே காட்டலை. வருமான வரியை அவர் கட்டிட்டார். கட்டினதுக்கு ஃபைன் போட்டிங்களா, அது தவறுன்னு கோர்ட்டுக்கு போனது விஜய் அண்ணன். அவருடைய வழக்கு நீதி கேட்டு அவர் நீதிமன்றம் போயிருக்காரு. இவங்க வருமானத்தையே காட்டலையே. ஏங்க கோடி கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, நல்லா தெரியுங்க. ஒரு கார் கூட இல்லை முதலமைச்சருக்குன்னு நம்ம பெருமையாக பேசுகிறோம். அவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு. என்ன தொழிலுங்க உங்களுக்கு? இந்த ரெட் ஜெயிண்ட் ஆரம்பிக்கிறது உங்களுக்கு முதலீடு எங்கேருந்து வந்தது? இது வரைக்கும் பதில் கிடையாது. வேறு ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா, வேலை செஞ்சீங்களா, எம்ப்ளாயாக இருந்தீங்களா? ஒன்றும் கிடையாது. சினிமாவுக்கு வந்தீங்க, படம் எடுத்தீங்க, ரிலீஸ் பண்ணிட்டீங்க. ஏன்? முதலமைச்சர் குடும்பம். அந்த இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இவங்க செய்யக்கூடிய அட்டூழியங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு 2026 காத்திருக்கு. மக்கள் கையில் தீர்ப்பு காத்திருக்கு. பல விஷயங்கள் பேசணும். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.